10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அடுத்தடுத்து தேர்வு செய்யும் பாடமே அவர்களின் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது. அடுத்தடுத்து என்ன படிக்கலாம் என்பது குறித்து ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜியோன் கல்வி குழும தலைவரும் கல்வியாளருமான டாக்டர் விஜயன். எல்லா பிள்ளைங்களுமே ஃபர்ஸ்ட் டிவிஷனில் பாஸ் பண்ணிட்டாங்க. 259 பிள்ளைங்களுமே பாஸ் பண்ணிட்டாங்க. இதுல குறிப்பிடத்தக்க விதத்தில் என்னன்னா, ஆங்கிலத்தில் ஒரு குழந்தை 100க்கு 100 வாங்கியிருக்கு. அது தவிர மொத்தம் 90 பிள்ளைங்க சப்ஜெக்ட்ஸ்ல 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்குங்க போது உண்மையிலே ஒரு ஒரு நல்ல ஒரு சாதனைன்னு தான் சொல்ல முடியுங்க. அவங்க ஆசிரியர்களுக்கு நல்லா தெரியும், வருஷம் ஃபுல்லாக அந்த குழந்தைங்க இருக்காங்க, எந்த பாடத்தில் பிள்ளைங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்றத பள்ளி வந்து அசஸ் பண்ணியிருக்கணும். நாங்கள் தான் பண்ணுவோம். டே 1ல் 10ஆப்லேருந்து கணக்கில் அந்த குழந்தை கொஞ்சம் நல்லா இருக்கா, ஸ்மார்ட்டாக இருக்கா, அல்லது மற்ற சப்ஜெக்டில் சோஷியல் சயின்ஸாக இருக்கட்டும் அல்லது சயின்ஸாக இருக்கட்டும், எந்த விதத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கான்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். அது லாங்குவேஜில் இருக்காங்களா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். இதில் நான் குறிப்பாக சொல்ல விரும்புறது, இப்போது 11ஆம் வகுப்பு பொறுத்த அளவில் குழந்தைங்களுக்கு இப்போ என்ஜினியரிங் போகணுன்னு நிறைய பிள்ளைங்க போவாங்க. என்ஜினியரிங் குரூப் இருக்குது. அந்த என்ஜினியரிங் போகிற பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக கணக்கில் நல்லா இருக்கணும். மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்ற அந்த குரூப் இப்போ நம்ம சேனலைஸ் பண்ணி இந்த குரூப் கொடுத்தா இந்த எதிர்காலம் இருக்குது, இது படித்தா இது இருக்குது, உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீ எந்த ஃபீல்டுக்கு எதிர்காலத்தில் போகணுன்னு விரும்புகிற, சிவில் சர்வீஸ் பண்ணணுன்னு விரும்புறியா, இப்படி இந்த குரூப்பை எடு, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் போகணுன்னு விரும்புறியா, இதை எடு அப்படின்னு இந்த தகவலை வந்து பிள்ளைங்க குரூப் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அந்த பிள்ளைங்களுக்கு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதுக்கப்புறம் கொடுக்கறதா நல்லது. ஏன்னா எப்படி இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க அட்மிஷன் ஸ்டாண்டர்ட் 11க்கு. அதனால இந்த பொறுப்பு பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கு இருக்கும்போது நான் அறிவுறுத்த விரும்புகிறேங்க இந்த நேரத்தில்.